அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் இருக்கக்கூடிய 13ஆம் தேதி ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில் இருக்கார். மகர ராசியில் சுக்கிரன் இருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக கடகராசி 7வது பாவம் அப்படின்னு சொல்கிறோம். கடகராசிக்கு 7வது பாவம் தான் மகர ராசி. உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டுக்கு சுக்கிரன் வராரு. 7வது வீடு அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு திருமணம், அது மாதிரி கணவன் மனைவி உறவு முறைகளை குறிக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும். பப்ளிக்கில் பொது தொடர்புகள் இருக்கு இல்லையா, பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்றத மற்றவங்களோட உங்களுடைய தொடர்புகளை குறிக்கும். சமூகத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து இதை குறிக்கும். ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப டீப்பாக பார்த்தோன்னா வெளிநாடை கூட குறிக்கும் சமயங்களில். ஸோ இந்த காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அக்ரிமெண்ட் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன்றது என்னது அப்படின்னா, சுக்கிரன்றது கிரகத்தினுடைய இது காதலை பற்றி சொல்லும், உறவு முறைகளை பற்றி சொல்லும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைதி, நிம்மதி, சுகம், என்ன சொல்றது, இன்பமாக இருக்கிறது, அதை பற்றி குறிக்கும். ஹார்மோனியஸ் சமாதானத்தையும் இது குறிக்கும். இதெல்லாம் சுக்கிரன் குறிக்கும். இந்த சுக்கிரன் உங்களுக்கு 7வது வீட்டுக்கு வர்றதுனால நீங்கள் திருமண வாய்ப்புகள் வரும். அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை பிஸ்னஸ் பண்ண டையப் போடலாம், மற்றவங்களோட டையப் போடுறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. பொதுவாக கடகராசிக்கு திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லா முன்னேற்றமாக இருக்கும். உங்களுடைய கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவியோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கிளையண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே நல்ல வளர்ச்சி அடையும். இதெல்லாம் சுக்கிரன் 7ஆம் பாவத்துக்கு வரதுனால நல்லாயிருக்கும். எமோஷனில் யாரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அந்த சுக்கிரன் இருக்கார் 7 அதே நேரத்தில் சூரியனும் வந்துடுறார். சூரியன் 2வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார். இவர் என்ன பப்ளிக்கில் உங்களை பற்றி 4 பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய மதிப்பான ஆட்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஒரு மதிப்பு மிகுந்த ஆட்களுடைய தொடர்புகள் ஏற்படும். மேரேஜ் சம்மந்தப்பட்ட முடிவுகள் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு மேரேஜ் சம்மந்தப்பட்ட முடிவுகளுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். என்ன அப்படின்னா, ஈகோவை மட்டும் தவிர்த்துக்கணும். ஈகோவுக்கு முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கக்கூடியது சூரியன். அப்படின்னா ஈகோவை மட்டும் தவிர்த்துக்கணும். எதையும் நீங்கள் டாமினேட் பண்ணாமல், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிக்காமல், டாமினேஷன் ஆட்டிடியூட் இருக்குல்ல, டாமினேட் பண்ணுறதும் தவறு, டாமினேட் பண்ணுற ஆட்டிடியூட் தவறுன்னு இல்லை. இந்த பீரியடில் அது உங்களுக்கு நெகட்டிவ் பலன் கொடுக்கும். அதனால் எல்லாத்தையும் சமரசமாக காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் போகக்கூடியதான் வாழ்க்கையை மேலே கொண்டு போகிறதுக்கான சான்சஸ். அதனால் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்துடுறார். செவ்வாய் உச்சம், அந்த மகர ராசிக்கு உச்சம், உங்களுக்கு 7வது வீட்டுக்கு உச்ச செவ்வாய் 7வது வீட்டில் இருக்குது. இதோட இது என்னென்னா, மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மற்றவங்களுடைய ஒரு பாசமான உறவு முறைகள் நல்லாயிருக்கும். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய போட்டிகளில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு போல்டான டெசிஷன் எடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். அது அப்படி அடிச்சு காலி பண்ணிடணும்னு சொல்லி தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்ற அந்த ரேஞ்சில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கல்யாணம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மேரேஜ் சம்மந்தமான பேச்சுவார்த்தையில் அதை கோபத்தையும் அதெல்லாம் தவிர்த்துக்கிறது, ஆர்குமெண்ட் வாக்குவாதம் பண்ணுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. கண்ட்ரோல் இல்லாட்டினா பிரச்சனை ஏற்படும். நல்ல ஒரு கண்ட்ரோல்டாக எல்லாத்தையும் பண்ணுறதுக்கான அவசரப்படாமல் நிதானமாக கண்ட்ரோலாக நடந்துக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி அன்னைக்கு புதனும் உங்களோட சுக்கிரனோட சேர்ந்துடுறாரு. இது என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் டிஸ்கஷன், அக்ரிமெண்ட்டு, கான்டாக்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். லீகல் செட்டில்மெண்ட் இந்த காலத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் டீல் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேரேஜ் டாக்ஸ் அதுவும் நல்லபடியாக
சாதகமா முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இந்த கிரகம்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லபடியா இருக்கணும். சுய ஜாதகத்தை ஒரு தரம் பார்த்துக்கிறது தான் நல்லது. இன்டர்வியூல ஜெயிக்கிறது, இன்டர்வியூ அதுல வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கிளையன்ட் மீட்டிங்லாம் சூப்பரா நடக்கும். பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வந்து நேர்மையா நீட்டா கம்யூனிகேட் பண்ணோம்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் மிக மிக அதிகமா இருக்கு. உங்களுக்கு வந்து 8வது வீட்டுல வந்து பாவத்துல ராகு இருக்கா. 2-8 ராகு கேது இருக்கு. இது திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்களுடைய மாமன் மச்சின அந்த பிரச்சனைகள் வரலாம். இன்சூரன்ஸ் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். மறைமுக எதிரிகளால, நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்மளை பத்தி வெளில பேசிட்டு இருப்பாங்கல்ல, மறைமுக எதிரிகளால பிரச்சனைகள் வரலாம். ஃபினான்ஷியலா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படலாம். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கணும். ராகு கேது இருந்தாலும் கேதுவையும் ராகு பார்க்குறாரு. நல்ல பொருளாதார ரீதியில வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதனால வந்து நீங்க கொடுத்தோமா இல்லையா, வாங்கணுமா இல்லையா அப்படின்னு. அதனால வந்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டவனா நோட் பண்ணி வச்சுங்க. எதாச்சும் ஒன்றில் வந்து நீங்க நோட் பண்ணி கணக்கு வச்சுக்கங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பின்னால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்மத்துல கேது இருக்கிறது கொஞ்சம் வாக்குவாதங்கள், பேச்சுல வந்து மற்றவங்களை வந்து காயப்படுத்துறாம பாருங்க. ஹார்ஷா பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாம்பு கொத்தும் இல்லையா, 2ல கேது இருக்குல்ல, அதனால மற்றவங்க கொத்துற மாதிரி, ஒரு மற்றவங்களை காயப்படுத்துற மாதிரி ஹார்ஷா பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி குடும்பத்துல 2ன்றது குடும்பஸ்தானம். அதில் கேது உங்களுக்கு 7ல ராகு, 2-8 கேது 8ல ராகு. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்கள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம், குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள், குழப்பங்கள் வரலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுற விஷயங்களையும் உங்களுக்கு ஒரு உறுதி இல்லாத ஒரு தன்மை இருக்கும். அதனால் வந்து பொதுவாக அமைதியாக இருக்கிறதும், பேச்சில் வந்து இனிமையை கலந்துக்கிறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். மீனத்தில் சனி இருக்கார். அது வந்து அது மட்டும் இல்லை, மிதுனத்தில் குரு இருக்கு. அதாவது கடகராசிக்கு 9வது வீட்டில் சனி பகவானும் 12வது வீட்டில் குரு பகவானும் இருக்கார். இது வந்து லக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. 9 லக்கு, அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஒரு ஸ்தானம்னு சொல்லணும். ஆனால் அந்த வீட்டில் சனி பகவான் இருக்கிறனால அதை டிலே பண்ணுவார். அது மாதிரி வந்து அவங்க அப்பாவோட உடல்நிலைகள், அப்பாவை பற்றின கடகராசிகளுக்கு உள்ள அப்பா இருக்காங்களே, கடகராசிக்காரங்களோட அப்பாவோட உடல்நிலை, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அது மாதிரி வந்து ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களையும் நீங்கள் நல்லா மெச்சூர்டாக நடந்துக்கணும். இதெல்லாம் வந்து சனி பவன் 9ல் இருக்கிறனால. குரு வந்து 12ல் இருக்கிறனால செலவினங்கள் வரலாம். ஃபாரின்ல வந்து வெளிநாடு போகிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள், அது மூலமாக லாபங்கள் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் 12ல குருனா மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஒரே ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், அது மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சாமியை வணங்குறது, பொறுமையாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. பணத்தை பொறுத்தவரை இப்போ பார்ட்னர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். எக்ஸ்பென்ஸில் செலவு பண்ணுறதுல மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு பயங்கரமான சான்ஸ் இருக்குது. ஈகோ இல்லாமல் சமாதானமாக காம்ப்ரமைஸ்டாக நீங்கள் பேசுனீங்கனாலே நிச்சயமாக ஜெயிச்சிடும். பொதுவாக வந்து பிபி, சுகரு இது மாதிரி இருக்கிறவங்க பார்த்துங்க. செஸ்ட்டு, நெஞ்சு வலி வரலாம், வயிற்று வலி வரலாம், அதையும் பார்த்துங்க. ப்ராப்பராக நீங்கள் தூங்குறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரிலாம் பண்ணி நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமியை வழிபடுறது, பார்வதி வந்து சிவன் கோயிலில் போய் அம்பாளுக்கு வந்து வழிபடுறது, இதெல்லாம் வந்து நல்ல பலன் கொடுக்கும். ஓம் சுக்ராய நமஹ அப்படின்னு சொல்லி 16 தடவை டெய்லி சொல்கிறது. வெள்ளைப்பொருட்கள், பச்சரிசி தானம் கொடுக்கறது, பால் தானம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணால், பொதுவாக வந்து உங்களுக்கு பார்வையில் இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். இது வந்து உறவு முறைகளில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு கல்யாணம் நடக்கலாம், இல்லாட்டினா கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வந்து கலைஞ்சு அவங்க ரொம்ப ஒன்றா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சேரலாம். இந்த மாதிரி உறவு மற்றவங்களோட உள்ள தொடர்புகளில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், ரிலேஷன்ஷிப்பில் மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். அதனால் வந்து தொழிலும் நல்லாயிருக்கும், திருமணமும் நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது.
ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து இதையும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுடைய லைஃப் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.